అంతదా మేము అడుక్కుంటా ఉండేది. మేము ఇంత పని చేసి మీరు ఒకరు తిప్పి చూడకుండా మీరు నిన్న వచ్చి ఎంత స్టేట్మెంట్ தமிழக அரசை கண்டிக்கிறோம். தமிழக அரசை நிர்வாகிகளை கண்டிக்கிறோம். எங்கள் முழு பணத்தை கொடுத்திட என்று கண்டிக்கிறோம். இந்த கேவலமான ஆட்சியை கண்டிக்கிறோம். திராவிட மாடல் ஆட்சியை கண்டிக்கிறோம். தவறு செய்யும் லஞ்சம் பெறக்கூடிய ஆட்சியாளர்களை கண்டிக்கிறோம். தமிழக அரசை கண்டிக்கிறோம். அதே மாதிரி தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் இங்க கொடுக்கக்கூடிய குரல் அந்த ஸ்டாலின் அவர் வரைக்கும் போய் கேட்கணும். சரிங்களா? இந்த 100 நாள் வேலை என்பது மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. அந்த மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்மளுடைய ரெக்கார்டோட நம்ம கிட்ட இருக்கு. இது உடனடியாக இந்த அரசாங்கம் கண்டுகொண்டு இந்த நமக்கு இங்க வந்திருக்கூடிய நம்ம ஏழை எளிய மக்களுக்கு நம்மளுடைய கூலி கொடுக்கலன்னா கண்டிப்பா இது சென்னையில முதல்வர் வீட்டு முன்னால நடக்கும் இந்த நேரத்தில் நம்ம எச்சரிக்கை கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அதே போல அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிளமங்கலம் வட்டாரத்தில் நிறைய மக்களுக்கு வீடு மத்திய அரசு வந்து பிஎம் ஆவாஸ் யோஜனை கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து அதை செயல்படுத்த விடல. ஆனா நமக்கு வந்து கலைஞர் கனவு இல்லாமல் கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சந்தோஷம், எங்களுக்கு வந்து நீங்க 3 வீடு கொடுக்குறீங்கன்னு சொல்லி சந்தோஷம். ஆனா இங்க எங்க ஏழை எளிய மக்கள் ஒரு நாள் எல்லாம் வேலை விட்டு கிருஷ்ணகிரி கலெக்டர் ஆபீஸ் ஒரு நம்பிக்கையோட கலெக்டர் கிட்ட போயிட்டு அவங்களுடைய சாப்பாடு சாப்பிடறாங்களா இல்லையா, பஸ் கூலி அன்னைக்கு அந்த கூலி வேலை விட்டு 100 ரூபாய் செலவழிச்ச பஸ்ல போயிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுத்துட்டு வந்தா அந்த மனு வந்து சம்பந்தப்பட்ட துறை கிட்ட அந்த வரும்போது அந்த மனு மீது 90% எந்த விதமான நடவடிக்கை இல்லாம நம்ம உங்க மாதிரி மக்கள் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொடுத்திருக்கிற மக்கள் வந்து 90% மனுக்கள் மீது நடவடிக்கை இல்லை. உடனடியாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உடனடியாக நாங்கள் கொடுக்கும் மனுக்கள் மீது சொல்லுங்க நடவடிக்கை எடு. இது ஆர்ப்பாட்டம், அரசு அதிகாரிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம், தமிழக அரசை கண்டித்த ஆர்ப்பாட்டம். அதே போல நேற்று மக்கள் குறைத்து இருக்கும் அந்த மக்களுடைய முதல்வன் என்று நேற்று இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வர் நேற்று அந்த சம்பந்தப்பட்ட ஆட்சியாளர் அவர்களை வந்து அந்தந்த பகுதியில் போயிட்டு அந்த ஸ்கீம்ஸ் என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு இப்ப சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு யாராவது தெரியுமா, நம்ம ஏரியால கலெக்டரோ யாராவது வந்திருந்தாங்க, யாராவது பாத்தீங்களா? யாருக்காவது தெரியுமா? நம்ம ஊருக்கு யாராவது வந்திருந்தாங்களா? இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கிற அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் இப்போ நமக்கு இங்க வந்திருக்கிறோம், இது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் கேக்கையில வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குமே நாங்க ப்ரூஃபோட ஸ்டேட்மெண்ட் சொல்றோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு அம்மா இருக்காங்க. இது போக வந்து இந்த சொசைட்டி அரசாங்கம் இந்த அரிசி கொடுக்குது இல்லைங்களா, இந்த சொசைட்டில நம்ம போகும்போது 2 பேர் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சொசைட்டில அரிசி வாங்குறதுக்கு. நம்ம வந்து இருக்கிறது வந்து வீட்டுல வந்து ஒரு ஆளோ 2 ஆளோ பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போறாங்க, ஒரு ஆள் இருக்கிற வீடு இருக்கு, 2 பேர் வரணும்னு சொல்றாங்க. எப்படி வாங்குறது?
அந்த அதுக்காக தமிழக அரசு கண்டித்து ஆர்ப்பாட்டம். சொல்லுங்க, ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். பழைய நமக்கு பழைய மாதிரி ரேஷன் கடையில அரிசி கொடுக்கிறது அதே மாதிரி கொடுக்கணும்ட்டு இந்த ஆர்ப்பாட்டம். கொடுத்துடு ரேஷன் கடையில் பழையபடி கொடுத்தது போல் கொடுத்துடு. தற்பொழுது புதிய முறை அமல்படுத்த வேண்டாம். ஏற்கனவே கொடுத்த முறை போல கொடுத்துடு, அதே போல் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த நமக்கு சொசைட்டில பாத்தீங்கன்னா விரல் என்ன சொல்றாங்க, நீங்க தாலுகா ஆபீஸ்ல போயிட்டு அது அந்த பேப்பர் இது ரிசிப்ட் கொடுப்பாங்க, எழுதிட்டு வாங்க ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதுல சீல் இல்ல சைன் இல்லன்றாங்க. நாங்க எல்லாம் படிக்காத ஏழை எளிய மக்கள் அங்க போகும்போது ஆபீசர் எங்களை கண்டுக்கிறது கூட இல்ல. அங்க எங்க இருக்கிற எந்த மூலையில இருக்க நீங்க யாருன்னு அலட்சியமா இது பண்றாங்க. 2 நாள் இங்கிருந்து சாப்பாடு சாப்பிடாம தண்ணி இல்லாம பஸ்ல போயிட்டு அங்க போயிட்டு அலைஞ்சிட்டு அவங்க கிட்ட போகும்போது இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்றாங்க. 4-5 நாள் கழிச்சு வரும்போது இங்க ரேஷன் கடையில வந்தா ரேஷன் கடையில என்ன சொல்றாங்க, நீ மறுபடியும் இதுல சீல் இல்ல உனக்கு கொடுக்க முடியாது, நீ அங்க போன்னு சொல்றாங்க. எனவே இதை கண்டிச்சு ரேஷன் கடையில எந்த உணவுப் பொருள் வரக்கூடிய ஆபீசர் ஆகட்டும், அது கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அந்த சேல்ஸ்மேன் தான் இந்த வேலை பண்ணி கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆப்ஷன் கொடுக்கணும். இதை உடனடியாக அரசாங்கம் இதை பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடுக்கலன்னா கண்டிப்பா இதுக்கான முற்றுகை போராட்டம் மாவட்ட ஆட்சியர் அடுத்த முறை இது உடனடியாக எங்களுடைய பிரச்சனைகள் வரலன்னா இப்பவுமே மாவட்ட ஆட்சித்தலைவர் வர வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு களைய மாட்டோம் என்று ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறோம். கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு இந்த பிரச்சனை சால்வ் வர வரைக்கும் நம்ம இந்த இடத்தை விட்டு யாரும் போகிறது ஒரு எச்சரிக்கை கூட இப்ப இந்த நேரத்தில். அதே போல இந்த நமக்கு பக்கத்துல நம்ம ஜெகேரி பஞ்சாயத்து இருக்கு, கிளமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு உட்பட்ட இந்த பிளாக்கு உட்பட்ட జగ్గేరి పంచాయతీలో పోరాడేదానికి వచ్చిండాం మేము. చెరువు పనికి పోతాం మేము, మా కూలి సాలదు, 150 రూపాయలు వేసిండారు. పొద్దున్నే బిట్టుకు పోతే మాకు సార్ 5 గంట పని చేస్తాము, 150 రూపాయలు ఎత్తుకుపోయి మేము ఒక నూనె ప్యాకెట్ కూడా తీసేకయ్యలేదు సార్. చెప్పి సాలా ఒక నెల ఇంకా పని చేస్తా ఉండాము, ఇదే కూలిస్తా ఉండారు. దానికోసం మేము వచ్చి అంతా పోరాడుతా ఉండాము. సొసైటీ దగ్గరికి భీముకు పోతే ఉండేవాళ్ళు ఉండారు, లేనోళ్ళు ఉండారు. వాళ్ళు 2 మనిషి కావాలా భీమ్ తీసేకి, ఏలు పడేలేదు అని చెప్తా ఉండారు. దాన్ని ఇంకా మేము దాన్ని తీసి తినేవాళ్ళు, కూలి చేసి తినేవాళ్ళు. ఒక మనిషి ఒక ఇంట్లో ఉండాం మేము. 2 మనిషి కావాలంటే మేము ఏడిపోయేది, ఏలు పడేయాలంటే మేము ఏడిపోయేది భీమ్కి. మా గతి ఎట్లా? మీరు మినిస్టర్లు కలెక్టర్లు అంతా చేరి మాకు సమాధానం చేసి మామూలుగా ఇవ్వండి అని మీరు చెప్పండి అంతాను. అద్దా మేము కోరుకుంటా ఉండేది. మాట్లాడు. నా పేరు సరిత. వాళ్ళు ఏమంటా ఉండారంటే 150 రూపాయలకి ఇష్టం ఉంటే చేయండి లేకపోతే చేయొద్దండి అని చెప్పిండారు. దానికి అర్థం మేము పేదల కడుపు నీటిని కొడితే ఏం అర్థము? నెల 150 రూపాయలకి ఎత్తుకొని పోతే ఏం సంతసేలు వస్తుందో ఏమొస్తుంది, ఇంటి సంసారం చేసేకైతుందా? మాకి 336 రూపాయలు వేసేది ఉంటే వేయండి, లేదంటే మీరు 150 రూపాయలకి మీరు చేసి చూడండి. మా కష్టం ఏమనేసి మీకు తెలుస్తుంది. కాదు ఇష్టం ఉంటే వచ్చేసేయండి, లేదంటే దానికి అర్థం ఏమని మాకు చెప్పండి. మాకి என் பேர் ராஜேஷ்குமார். கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஜெகேரி ஊராட்சியிலிருந்து இன்னைக்கு கிளமங்கலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு காத்திருக்கும் போராட்டமானது செஞ்சுட்டு இருக்கிறோம். என்ன விஷயம்னா, இந்த மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு 336 என்ற விதத்தில் கூலி வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே தமிழக அரசு ஏழை மக்களுக்கு 150 முதல் 200, 250 இந்த குறைவான கூலி வழங்கி கொண்டிருக்கிறது. அதனை கண்டித்து இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டமானது இந்த இடத்தில் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதே மாதிரி ஏழை மக்கள் உணவுப் பொருட்கள் இப்போ சொசைட்டியில் ரேஷன் கடையில் போய் உணவுப் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கணும். அந்த மக்கள் இப்போ புதிய திட்டம் 2 பேர் வரணும் என்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க.
கூலி செய்கிற ஆளுங்க வந்து வீட்டில் ஒருத்தர் 2 பேர் போகிறதே பெரிய விஷயம், ஒருத்தர் போகிறதே பெரிய விஷயம். சில வீட்டில் வந்து ஒவ்வொருத்தர் இருக்கக்கூடிய வீடுகள், நிறைய வீடுகள் இருக்குது. அப்போது அந்த மாதிரி நிலைமையில வந்து போகும்போது வந்து அங்கே வந்து ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க. இந்த முறையை வந்து மாற்றி பழைய முறையை யாரோ போனால் ஒருத்தர் போகும்போது ஒருத்தரை கொடுக்குற மாதிரி இந்த சிஸ்டம் கொண்டு வரணும். அதே மாதிரி சிலர் வந்து வயதான முதியோர்கள், அந்த மாதிரி வயதானவங்க விவசாயிகள்லாம் போகும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வில்லில் நீங்கள் தாலுகா ஆஃபீஸ் போய் அப்டேட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த தாலுகா ஆஃபீஸ் போகும்போது வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து சரியான முறையில் அவங்க வந்து கண்டுகொள்வதில்லை. எனவே சில பேர் வந்து அரிசி வாங்க முடியாத நிலைமையில இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. எங்களுக்கு அந்த பழைய சிஸ்டம் கொண்டு வரணும். அது மாதிரி யாருக்காவது பிரச்சனை இருக்குன்னா யார் சம்மந்தப்பட்ட சேல்ஸ்மேன் யார் இருப்பாங்களோ அவங்க மூலியமா அந்த வேலை செஞ்சு கொடுக்கணும். அந்த அப்டேட் பண்றதோ, அது என்னவோ, அது லெட்டர் கொடுக்கறதோ, வாங்கி கொடுக்கறதோ டிஎஸ்ஓ கிட்ட அந்த சேல்ஸ்மேனை பண்ணி கொடுக்கணும். இந்த சிஸ்டம் வந்து செய்து கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து இந்த கிளமங்கலம் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் பிடுங்கி ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா போகிறதுக்குள்ள உயிரே போயிடும். அந்த மாதிரி நிலைமையில வந்து இந்த ஏரியாவில் வந்து ரோட்ஸ் எல்லாம் சில கிராமங்களில் ஜெக்கேரி மற்றும் அந்த போடிஸ்பள்ளி பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா இருதாலம் போகக்கூடிய ரோடு, பிதிரெட்டி பஞ்சாயத்தில் ஆனைகுல் என்ற பிதிரெட்டி பஞ்சாயத்தில் ஏகோத்தபில் என்ற ஊருக்கு போகிற ரோடு, இந்த மாதிரி பல ரோடுகள் வந்து கண்டு கொள்ளாமல் அரசு அதிகாரிகள் வந்து இருக்காங்க. இதே மாதிரி வந்து ஏழை மக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து கிருஷ்ணகிரி கலெக்டரேட் இருக்குன்ட்டு அந்த ஜிடிபியில் வந்து ஒரு நாள் வந்து வேலை வெட்டி விட்டு அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து மனுவாக கொடுக்குறாங்க. அந்த கொடுக்கக்கூடிய மனுக்கள் வந்து 90% மனுக்களில் வந்து எந்த விதமான இது வரைக்கும் ஆக்ஷன் இல்லை. நேற்று வந்து மக்களுடைய முதல்வன் என்றுட்டு நம்ம மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் வந்து ஒரு திட்டம் சொல்லி சில ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து சரியான விழிப்புணர்வு இல்லை. யார் எந்த ஊருக்கு வந்தாங்கன்னு நான் ஒரு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், எங்கள் பஞ்சாயத்துக்கு யார் வந்தாங்க யார் போனாங்கன்றது கூட எனக்கு தெரியல. அப்போ எனக்கு தெரியலன்னா பொதுமக்கள் ஏழை மக்களுக்கு தெரிஞ்ச எப்படி விஷயம் போய் சேர்ந்துருக்கு? இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சீர்கெட்டு இன்னைக்கு இருக்கு. கலைஞர் வீடுன்ட்டு இப்போ நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து இந்த திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிற பொதுமக்கள் வந்து இங்க இருக்கிற மக்கள் இன்னைக்கு இந்த இடத்துல கூடி இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க, எங்ககிட்ட பணம் கேட்கறாங்க, பணம் கொடுத்தா மட்டும் வீடு உங்களுக்கு, பணம் கொடுக்கலன்னா வீடு இல்லை என்ற மாதிரி வந்து சில பேர் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டித்து இன்னைக்கு காத்திருப்பும் போட மாவட்ட ஆட்சித்தலைவர் வரும் வரை எங்க பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வரை நாங்க இந்த இடத்தில் எங்களுக்கு முழு கூலி மத்திய அரசு வழங்கக்கூடிய 336 ரூபாய் முழு கூலி எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துல காத்திருக்கும் போராட்டம். 150 200 260 220 280 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரத்துல ஒரு கூலி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து அதிகாரிகள் வந்து சரியாக வந்து அதை வேலை செய்த இடத்தை வந்து ஆண்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, பெண்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் கூலி கொடுத்துட்டு இருக்காங்க. சராசரி பேமெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன முறைகேடு நடக்குது? முறைகேடு என்று அதிகாரிகள் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து இங்க மெஷர்மெண்ட் எடுத்து சரியான வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். ரிப்போர்ட் கொடுத்தா தான் பணம் கொடுக்க முடியும். ரிப்போர்ட் எடுக்காம ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து வந்து ஏதோ ஒரு பில் போட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்களுக்கு வந்து கம்மியான கூலி தான் கிடைச்சிட்டு இருக்கு. எவ்வளவு கிடைக்குது? 260 ரூபாய், 150 260 270 இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வாரத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. முறைகேடு எவ்வளவு எடுக்கிறாங்க? ஒரு ஆள் மேல எவ்வளவு கமிஷன் எடுக்கிறாங்க? கமிஷன் என்பதை விட கமிஷன் இவங்க சரியான முறையில வந்து வேலை தான் அந்த ரிப்போர்ட் கொடுக்காம தான் நடந்துட்டு இருக்கு. முறைகேடு என்பது இப்போ மோடி அரசு மரியாதைக்குரிய மோடி அவர்கள் வந்து எல்லாருக்கும் அனைவருக்கும் அக்கௌண்ட் என்ற முறையை வந்ததுனால யாருமே ஏமாற்ற முடியாது. பட் உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லாம கம்மியான கூலி கொடுக்குறாங்க. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அக்கௌண்ட்ல தான் கொடுப்பாங்க. அக்கௌண்ட்ல கணக்கு வரும்போது நாங்க முழு வேலை செய்யும் போது எங்களுக்கு எப்படி நீங்க அளவு எடுத்திருந்தா தானே எங்களுக்கு கரெக்டான கூலி எங்களுக்கு கிடைக்கும். அளவே இல்லாத அந்த இடத்துல முறைகேடு நடக்கிறதுனால வந்து எங்களுக்கு சரியான கூலி கிடைக்கும். அதாவது வந்து நீங்க பெட்டிஷன் இந்த மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணிருந்தீங்களா, இப்ப இந்த மாதிரி சொல்லிருப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னீங்க. அதனால உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் சொன்னது கூட பர்மிட் கொடுக்கல. சரி சொன்னாங்க, சரி ஏதோ 10 நிமிஷம் கோரிக்கை புரியுதுங்களா?
சரி உங்க இது என்ன பெருசு எழுதுங்க கோரிக்கை பெருசு எழுதுங்க நாங்க கொடுக்குறோம் சார் கொடுக்குறோம்னு சொல்லுங்க అదే మెయిన్ పిటిషన్ ఇప్పుడు పంచాయతీ சார் நாங்க வந்து இப்போ ஒரு பஞ்சாயத்து லெவல்ல தான் பேசிட்டு இருக்கோம் இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கு சார் இது வரைக்கும் பல முறை மனு கொடுத்துட்டோம் சார் அதுக்கான என்ன இதனாலும் நாங்க பேஸ் பண்றோம் ஒரு ஒருத்தர சொல்லுங்க எல்லாரும் பேசினா கரெக்டா இருக்காது ஒரு ஒருத்தர சார் இப்ப மனு கொடுத்தா கூட அவங்க இது முன்னே இது பண்ண மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு கலெக்டர் இங்க வந்தே ஆகணும், நாங்க டைரக்டா பேசிட்டு அப்புறமா நாங்க இது எங்க சாப்பாடும் வேண்டாம் எதுவுமே வேண்டாம், நாங்க உண்ணாவிரதம் இருக்கிறோம். நாங்க அவங்க கலெக்டர் வரட்டும், நாங்க பேசிட்டு அதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்து கலைஞ்சு போறோம். சார் சார் உங்களுக்கு வேணும்னா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கலாம், கலெக்டர் இங்க வந்தே ஆகணும் சார். இல்லன்னா நாங்க இங்க இருந்து பக்கம் வர மாட்டோம் சார். கலெக்டர் சார் வர்றது இது கிடையாது. உங்களுடைய இது என்னன்னு தெளிவா சொல்லுங்க. கோரிக்கை என்ன, இது கோரிக்கை என்னன்றது எதனால செஞ்சுட்டு இருக்கீங்க? கரெக்ட் சார், சார்பு வந்துருக்காருமா. கோரிக்கை என்ன எழுதி கொடுங்க, கொடுத்தீங்கன்னா மேற்கொண்டு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நாங்க எடுக்கிறோம். எடுத்து உங்களுடைய கோரிக்கை நாங்க நிறைவேற்றுறோம். சரிங்களா? போன வருஷம் காசே இன்னும் போடவே இல்ல சார் எங்களுக்கு. 10 பேருக்கு இன்னும் போன வருஷம் காசே இன்னும் வரவே இல்லை எங்களுக்கு. வேற யாரும் சொல்றீங்களாமா? இன்னும் காலையில இருந்து நாங்க யாருமே எதுவுமே சாப்பிடல சார். நானும் உண்ணாவிரதம் இருக்கிறோம் சார். நாங்க எங்களுக்கு பாரமால கொடுத்துருக்குறாங்க ஜாகா. எங்களுக்கு அங்க ஒரு பாத்ரூம் ஓட்டுறதுல ஒரு மிஷின் போட்டுக்கிறது கூட எங்க கையில ஆகாதுல. கூலி செஞ்சா கூட பசங்களும் குடிக்காரு இருக்கா, எங்க கையில ஆகுது சாமி. ஏதோ கலெக்டர் வந்து நீங்களே பார்த்து எல்லாரும் சரி என்ன வீடு கட்டுறதுன்றதா? நீங்க சொல்ற விஷயம் சாருக்கு தெளிவா விஷயம் சொல்லுங்க. வீடு அது பாரு ரோட் வரதான் கேளுங்கப்பா. கரண்ட் இல்ல, தண்ணி இல்லப்பா. 4 மாசம் 5 மாசம் ஆச்சு எங்களுக்கு. ரோடு தூசியில உக்காந்து படுத்துட்டு இருக்கிறது, ஒரு சும்மா ஒரு குடிசையில போட்டுக்கிறேன். அந்த குடிசையில் கூட மக்கமா கலெக்டர் சார் கிட்ட மனு கொடுத்திருக்காங்க சார். மனு கொடுத்தது வந்து பிட்டிஷன் இங்கே இருக்கு, ஆபீஸ்ல இருக்கு. இது வரைக்கும் அந்த எதுவுமே எங்களுக்கு அது பண்ணல, எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. அந்த ரோட்லயே இருக்க கூடாது, தூக்குங்கன்றாங்க. நாங்க எங்க போறது? நாங்க அதுக்கு இடம் என்ன எங்கன்னு காட்டல. இப்போ நம்ம பிரச்சனைகள் என்னன்றது நம்ம எல்லாமே இந்த மனுல எழுதி இருக்கிறோம். டிஎஸ்பி சார் இங்க வந்திருக்காரு. அவர் சார் என்ன சொல்றோம்னா, இந்த மனு இப்ப கொடுங்க, உடனடியாக கலெக்டர் கிட்ட நாங்களும் பேசுறோம். நீங்களும் ஒரு 5 பேர் வந்து, நான் 5 பேர் ஒரு இது மாதிரி வந்து நாங்களும் கலெக்டர் கிட்ட சொல்றோம். பேசு உடனடியாக. இப்போ நம்ம பிடிஓ சாருங்க 2 பேர் இங்க இருக்காங்க. ரெகுலர் சாரும் ஜோனல் சார் 2 பேர் இங்க 2 பிடிஓ இருக்காங்க. இதுக்கான முயற்சி உடனடியாக இது அரசாங்க தலைமைக்கு இது வந்து இந்த விஷயம் எடுத்துன்னு போயிட்டு கலெக்டர் சார் கிட்ட பேசி நமக்கு இந்த முழு கூலி ஏற்பாடு வந்து கூடிய சீக்கிரமே உடனே பண்றோம்னு சொல்லி நம்ம சார் இப்ப பிடிஓ சாருங்க சொல்லிட்டு இருக்காங்க. டிஎஸ்பி சாரும் சார் சொல்றதை விட நானும் இதை வந்து கலெக்டர் லெவல்ல நான் இந்த மெசேஜ் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மனு இப்போ வாங்கிட்டு உடனே மனு ஒரு டைம் வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்னுடைய ஒரு இது என்னன்னா, எல்லாரும் நம்ம அதிகாரிகளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நம்ம இந்த ஒரு டைம் பண்ணலாம். அப்படி சப்போஸ் அடுத்த முறை இல்லைன்னா நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலான்ட்டு நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய மக்களுடைய முடிவு உங்களுடைய முடிவு தான். நீங்க சொல்லிதான் நம்ம இங்க எல்லாரும் இருக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ நம்மளுடைய கோரிக்கைகள், நம்மளுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வதற்கு மேற்கொண்டு அடுத்த கட்டம் என்ன பிளான் பண்ணலான்ட்டு நீங்க எல்லாம் சொல்றீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். నెక్స్ట్ అందరూ కలిసి మనం కలెక్టర్ ఆఫీసర్ కలుసుకుంటామని చెప్పి అందరూ కోరుకుంటూ ఈ తర్వాత వచ్చి కూకొని మమ్మల్ని మాకేమి చేయలేదని ఎవరు తొక్క తెలుసుకున్నదట. మీకోసం అందరూ నిలుచుకుంటామనేసి మీరు ఏమిటికైనా మీకోసం నిలుచుకొని మీకు సపోర్ట్ చేస్తామని అందరూ కోరుకోండి. பிடிஓ சார் இவரு தான் நமக்கு இந்த இதெல்லாம் பார்க்கணும்.
நீங்க கொடுத்துருக்கீங்க பெட்டிஷன் பிரகாரம் நீங்க சொல்லியிருக்கிற கோரிக்கை வந்து அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணி ரெடி பண்ணி அது என்ன விதிமுறைகள் உட்பட்டு அந்த இதை வந்து கோரிக்கை வந்து நிறைவேற்ற சார் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம் பேசுற மாதிரி உங்ககிட்ட. இப்ப சாரு கொடுத்தீங்கன்னா எலிஜிபிள் இருக்குது ஒரு 29 கேஸ்மா, அது கரெக்டா நான் கம்ப்ளைண்ட் நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டோமா, நான் சார்கிட்ட பேசிட்டு கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் பண்ணி தரதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா. தேங்க்யூ.